நம் தமிழக முன்னேற்றத்திற்கு தலைமகனாக நின்று செயல்படும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி மறவா கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர். சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் புதிய புயல் உருவாகுமா, ஏற்கனவே உருவான புயல் மழையை கொடுக்குமா என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் வேதவள்ளி. சென்னியார் புயல் நமக்கு கிடையாது. ஆனா தமிழகத்துல மழை பெய்ய போகுது. குமரிக்கடல் பகுதியில ஏற்கனவே நிலவி வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறும் பட்சத்துல டிட்வா அப்படின்னு அந்த புயலுக்கு பெயர் வைக்கப்படும். இதனை ஏன் கடலோர மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்மை நோக்கிதான் வருகிறது. வட தமிழகம் மற்றும் புதுவையை நோக்கிதான் அந்த சலனம் வருகிறது என்பதன் காரணமாக பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 26, 27 இந்த 2 நாட்களும் தென் மாவட்டங்கள்ல, குறிப்பா ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களையும், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை போன்ற மாவட்டங்களையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 28ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையுடைய தீவிரம் நமக்கு அதிகரிக்கும். தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 29ஆம் தேதி தான் நமக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்காங்க. அதி கனமழைக்கான வாய்ப்பு திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களுக்கு. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை ஆங்காங்கே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. புதுக்கோட்டை, திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. 30ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் ரெட் அலர்ட். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது குமரி கடல்ல உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் நேரத்தில் நமக்கு மேலும் மேலும் வலுவடைந்து கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழையை கொடுக்க போகுது. ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதி கனமழையையும் நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. வரும் நாட்கள்ல வடகிழக்கு பருவமழை மேலும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். நம் தமிழக முன்னேற்றத்திற்கு தலைமகனாக நின்று செயல்படும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி மறவா கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர்.